السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا نفخ في الصور نفخة واحدة وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة فيومئذ وقعت الواقعة وانشقت السماء فهي يومئذ واهية والملك على أرجائها ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية. சூரில் எக்காலத்தில் ஊதல் ஒருமுறை ஊதப்படும் போது இன்னும் பூமியும் மலைகளும் தூக்கி எறியப்பட்டு ஒன்றோடு ஒன்று மோதி அவை இரண்டும் ஒரே தூளாக்கப்பட்டால் அந்த நாளில் தான் நிகழ வேண்டிய மாபெரும் சம்பவம் நிகழும். வானமும் பிளந்து அடியோடு தன் சக்தியை இழந்துவிடும். இன்னும் மலக்குகள் அதன் கோடியில் இருப்பார்கள். உம்முடைய இறைவனின் அரிசை வானவர்கள் 8 பேர் தம்மேல் சுமந்திருப்பார்கள். மானிடர்களே, உம்முடைய இறைவன் முன் நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள். மறைவான எந்த விஷயமும் அவனுக்கு மறைந்து விடாது. அல்லாஹ் வாக்கு தந்த ஓர் நாள் உண்டு. அந்த நாள் மறுமை நாள். அன்று இந்த உலகம் முழுவதும் முடிவுக்கு வரும். மலைகள் தூளாகி போகும், கடல்கள் கொதிக்கும், வானம் பிளக்கும். அந்த நாளில் புதிய வாழ்க்கை தொடங்கும். இது ஒரு கதை அல்ல, இது ஒரு உண்மை. அந்த நாளை தவிர்க்க முடியாது. அந்த நாளில் நாம் செய்த ஒவ்வொரு சிறிய பெரிய செயலும் நம் முன்னிலையில் நிறுத்தப்படும். அந்த நாள் வரும் முன் அல்லாஹ் நமக்கு பல அடையாளங்களை காட்டுகிறார். பெரும் நிலநடுக்கங்கள், வானத்தில் ஏற்படும் மாற்றங்கள், மனிதர்களின் இதயங்களில் சிதைவு, இவையெல்லாம் நாம் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்கான நினைவூட்டல்கள். அல்லாஹ் நம்மை அழைக்கின்றான். நீங்கள் என்னை நோக்கி திரும்புங்கள், நான் மன்னிப்பேன். பூமி தன் அதிர்வை அதிர்ந்த போது, அது தன் சுமைகளை களைந்த போது, அன்றைய தினம் மனிதன் கூறுவான், இதற்கு என்ன ஆகிவிட்டது? அன்றைய தினம் பூமி தன் செய்திகளை பேசும். ஏனெனில் உன் இறைவன் அதற்கு வஹியார்ந்திருப்பான். அன்றைய தினம் மக்கள் நம் செயல்களை பார்க்க வெளிப்படுவார்கள். யார் ஒரு துகளளவு நன்மை செய்தாரோ அவர் அதை காண்பார். யார் ஒரு துகளளவு தீமை செய்தாரோ அவரும் அதை காண்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் அறிகுறிகளில் ஒன்று, மக்கள் தங்கள் தொழுகையில் பொழும் போக்காக இருப்பார்கள். பொய்கள் அதிகரிக்கும். எது உண்மை எது பொய் என்று பிரித்தறிய முடியாத நிலையில் இருக்கும். மக்கள் உயரமான கட்டிடங்களை கட்ட போட்டியிடுவார்கள். குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களை மதிக்காமல் அடக்கி ஆள்பவராக இருப்பார்கள். பெற்றோரை துன்புறுத்துவார்கள். வட்டி அதிகரிக்கும். மறுமை நாளில் அறிகுறிகளில் ஒன்றாக போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரிக்கும். இவையெல்லாம் இப்போது நடக்கின்றதில்லையா? ஆம், இவை சிறிய அடையாளங்கள். இவை நாம் சுற்றிலும் நடக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் எல்லாம் நிற்கும். மலைகள், நட்சத்திரங்கள், கடல்கள். ஒவ்வொரு மனிதரும் உயிர்த்தெழுந்து அல்லாஹ்வின் முன்னே நிற்பார். யாரும் மறைக்க முடியாது. ஒவ்வொரு செயலும் சிறியதோ பெரியதோ வெளிப்படும். மரணம் என்பது நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டியது தான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மவுத், அதாவது
ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கும். நாம் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் மரணத்தை தவிர்க்க முடியாது. இது எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. இது தற்காலிக உலக வாழ்க்கையின் முடிவும் பிறவுலக வாழ்க்கையின் ஆரம்பமும் ஆகும். மரணத்திற்கு பிறகு நம்மை எதிர்கொள்ளும் அடுத்த நிலை கல்லறை என நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கல்லறை என்பது இறுதி வாழ்க்கையின் முதல் நிலையாகும். ஒருவர் அதை சுலபமாக கடக்கச் செய்தால் பிந்தைய அனைத்தும் சுலபமாகும். கல்லறையில் மலக்குகள் நம்மிடம் 3 கேள்விகள் கேட்பார்கள். உங்கள் இறைவன் யார்? உங்கள் மதம் என்ன? உங்கள் நபியா? நாம் உலகத்தில் செய்த நற்செயல்கள் மற்றும் நம்முடைய ஈமானின் அடிப்படையில் கல்லறை நமக்கு பரிதாபமற்ற நிம்மதியான இடமாகவோ அல்லது வேதனையான இடமாகவோ மாறும். يَوْمَ يَقُومُ النَّاسُ لِرَبِّ الْعَالَمِينَ. அன்றைய தினம் மக்கள் அனைவரும் உலகங்களின் இறைவனின் முன்னே நிற்பார்கள். இந்த தலைப்பு நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல, இது நம் வாழ்க்கையின் உண்மையை நினைவுபடுத்தும். இந்த உலகம் தற்காலிகம். நாம் இங்கு செய்கிற ஒவ்வொரு செயலும் நம் அகில வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அல்லாஹ் தக்வாவுடன் வாழச் செய்வானாக. நம் மரணத்தை எளிமையாகவும் நம் கல்லறையை வெளிச்சமாய் அமைத்து வைப்பானாக. நம் அனைவரையும் கணக்கே இல்லாமல் ஜன்னத்தில் சேர்த்து வைப்பானாக. ஆமீன்.